உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போற இந்த 5 உணவுகளை உங்களோட டெய்லி டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 5 உணவுகளை உங்களோட வீட்டுல கிடைக்கிற உணவு பொருட்கள்ல இருந்தே கிடைக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவா வேலை செய்யும். உங்களோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்புனாலதான் உங்களோட உடல் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கிறது இல்ல. அது உங்க வயிற்றுல இருந்தாலும் சரி, உங்க முகத்துல இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்புகளை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகாவும் இளமையாவும் மாறிடும். உங்க உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு உங்களோட அழகை குறைப்பது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர், டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் பிளாக்கேஜ், ஹை பிளட் பிரஷர் இந்த மாதிரியான ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கூட ஏற்படுத்தும். இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பை ரிடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட லுக் மட்டும் இல்லாம ஹெல்த்துமே ரொம்ப நல்லா டெவலப் ஆயிடும். சோ அதனால இன்னைக்கு வீடியோவில் ஃபாஸ்டா கெட்ட கொழுப்பை குறைக்கிறது எப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு உதவ போற 5 உணவுகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த உணவுகளை எப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ அடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்டா வந்து சேரும். முதல்ல ஹாட் வாட்டரை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஹாட் வாட்டர் குடிச்சா உடல் எடை குறையும்னு சொன்னாலே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இது வெறும் தண்ணீர் தானே, எப்படி உடல் எடை குறையும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா நண்பர்களே, இது ஒன்னும் ஜோக் இல்ல. வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சா உடம்புல நடக்கிற சேஞ்சஸ் ரொம்ப பெரியது. சரியான நேரத்துல சரியான அளவு குடிச்சீங்கன்னா செரிமானம் நல்ல வேலை செய்யும். வயிற்றுல இருக்கிற கொழுப்பு மெதுவா கரைய உதவும். மேலும் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணவும் இந்த ஹாட் வாட்டர் உதவியா இருக்கும். அதனாலதான் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூட உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்க ஹாட் வாட்டர் ஒரு சிம்பிளான வீட்டு மருந்துன்னு சொல்றாங்க. டயட், ஜிம் எல்லாம் இருக்கட்டும், இந்த சிம்பிள் ஹாட் வாட்டர் ஹேபிட் கூட உடம்புக்கு பெரிய மாற்றத்தை தரும். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் எதுவும் இல்லாம காலையில மோஷன் நல்ல ஃப்ரீயா போறதுக்கு உதவி பண்ணுதாம். அண்ட் இது உங்களோட பெல்லி சைஸையும் குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாட் வாட்டர் உங்களோட பிளட்ல இருக்கிற வேஸ்டேஜை டீடாக்ஸ் பண்ணி இத யூரினா வெளியேற்றிடுது. இப்போ இந்த ஹாட் வாட்டரை எவ்வளவு சூட்ல எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நீங்க டீயை எந்த அளவு சூட்ல குடிப்பீங்களோ அதே அளவு சூட்ல இந்த ஹாட் வாட்டரையும் சிப் பண்ணி குடிங்க. அடிக்கடி தண்ணியை சூடு பண்ண முடியாதவங்க சூட தக்க வச்சுக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா மெதுவா சிப் பண்ணி குடிங்க. நீங்க நினைக்கலாம் நாள் முழுக்க ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில வெறும் வயிற்றுல 1 கப், அதாவது 100 ml இருந்து 200 ml அளவு குடிக்கலாம். காலை உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை கப் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 45 மினிட்ஸ் கழிச்சு அரை கப் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். இதே மாதிரி மதியம் மற்றும் இரவு நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படி பண்றதுனால அதிக உணவு எடுத்துக்கிறத கூட உங்களால தடுக்க முடியும். இப்ப நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த ஹாட் வாட்டர் உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படின்றத. நம்பர் 2, நெல்லிக்காய், கற்றாழை மற்றும் இஞ்சி. ஆயுர்வேதத்தில் சில மூலிகைகள் உடல் எடையை குறைக்கவும் உடம்பை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் நெல்லிக்காய், கற்றாழை, இஞ்சி இந்த மூன்றும் சேர்ந்து பல அற்புத பலன்களை நமக்கு தருகிறது. அதில் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைப்பதில் முக்கிய வேலை செய்கிறது. நெல்லிக்காய் வைட்டமின் சி நிறைந்தது. இது உடலில் இம்யூனிட்டியை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. கூடவே சர்மம் பிரகாசமாகவும் இளமையாகவும் காட்சியளிக்க உதவுகிறது. நெல்லிக்காயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடலில் கெட்ட கொழுப்பு சேமிப்பதை தடுக்க உதவுகிறது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க எடுத்துக்கொள்றதுனால லிப்பிட் மெட்டபாலிசம் மேம்படுகிறது. எனவே உடம்புக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் சேர்வது தடுக்கப்படுகிறது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சக்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுனால பிளட் சுகர் பேலன்ஸா இருக்கும். அதனால உடல் எடை அதிகரிக்காம பாதுகாக்கும். அதனாலதான் நெல்லிக்காய வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்கின் க்ளோ, இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த 3 பலன்களையும் தரக்கூடிய அற்புதமானது அப்படின்னு சொல்றோம். கற்றாழை ஒரு இயற்கை டீடாக்ஸ் மூலிகை. இது உடலில் தேங்கிக் கொண்டிருக்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும். உடலில் செரிமான சக்தியை சமநிலைப்படுத்தி வயிறு சரியாக வேலை செய்ய உதவும். மலச்சிக்கல் பிரச்சனையை குறைத்து குடலை சுத்தமாக வைத்திருக்கவும் இந்த கற்றாழை நமக்கு உதவி செய்யும். இந்த கற்றாழையை நாம் அடிக்கடி எடுத்து வந்தால் உங்களுடைய உடல் லேசாக உணரப்படும். எனவே உங்களது உடலின் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இஞ்சி உடலின் கொழுப்பை எரிக்கும் வேகத்தை அதிகரிக்கும். மெட்டபாலிசத்தை ஆக்டிவ் ஆக்கி அன்வான்ட் கொழுப்புகளை விரைவில் கரைப்பதற்கு உதவி பண்ணும். இது செரிமானத்தை மேம்படுத்தும். வயிற்று உப்புசம், அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கவும்
இந்த இஞ்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிறதுனால அதிகமா சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு மற்றும் உடல் சூடு அதிகமாகி உங்க உடல்ல கூடுதல் கலோரிகள் இருந்தா அதை எரிக்கிறதுக்கும் இந்த இஞ்சி உதவியா இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு ஜூஸையுமே தனியா குடிச்சாலே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்ப இந்த 3 ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா ஃபேட் லாஸ் பண்ண உதவி பண்ணும். தினமும் நீங்க காலையில உணவு எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 டீஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ், 4 டீஸ்பூன் கற்றாழை, 1 டீஸ்பூன் இஞ்சி சாறை கலந்து ஒரு பெரிய டம்ளர்ல பாதி அளவு ஹாட் வாட்டர் இல்ல நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி நீங்க 2 மாசம் ரெகுலரா எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேட் குறையறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். நம்பர் 3, பார்லி. பார்லி ஒரு பழங்கால தானியம். இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பார்லியோட தனிப்பட்ட குணம் என்ன அப்படின்னா, உங்க உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு செட்டில் ஆகி இருந்தாலும் அந்த கொழுப்பை ஈஸியா கரைச்சிடும். பார்லியில அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருப்பதனால நீண்ட நேரம் பசிக்காத உணர்வை உங்களுக்கு தரும். அதனால நீங்க அதிகமான கலோரிகள் எடுத்துக்கிறத தடுக்க முடியும். இந்த பார்லி கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. ஆயுர்வேதத்துல இந்த பார்லி வாட்டரை ஜீரணத்தை மேம்படுத்த உதவும் டானிக் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த பார்லி வாட்டரை நீங்க எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாம தவிர்க்க முடியும். பார்லியில அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதனால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை சீராக்கி சளி, இருமல், காய்ச்சல் போன்ற விளைவுகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தாலே உடல்ல பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நமது ரத்தத்துல சர்க்கரை சரியான அளவுல இருக்கும்போது உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கும். பார்லியில கிளைசமிக் மிக குறைவா இருப்பதனால இத தினசரி உணவுல சேர்த்து கொள்ளும் போது ரத்தத்தில உள்ள அதிகப்படியான சர்க்கரை குறையும். பார்லியில கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்துகள் அதிகம் கொண்டது. அதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மட்டுமின்றி கொலஸ்ட்ராலையும் கட்டுக்குள்ள வைக்க உதவும். உடலில் உள்ள கொழுப்புகள் கரைவதற்கும் உதவி செய்யும். சரி, இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பார்லி அரிசியை லைட்டா வறுத்துக்கிட்டு வறுத்த அந்த அரிசியை அரைச்சு பவுடர் பண்ணிக்கங்க. கொதிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணுனா போதும். அவ்வளவுதான், பார்லி கஞ்சி ரெடி ஆயிரும். வேணும்னா நீங்க பிளேவருக்காக லெமன் அண்ட் இஞ்சி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்லி சப்பாத்தி கூட பண்ணி சாப்பிடலாம். நிறைய வெஜிடபிள் இதுல ஆட் பண்ணி பார்லி உப்புமா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். சோ அதனால ஏதாவது ஒரு விதத்துல இந்த பார்லி உங்களோட அன்றாட உணவுல சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 4, முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. காரணம் அதோட வாசனை. ஆனா முட்டைக்கோஸ்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. குறிப்பா உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் சிறந்த சாய்ஸ். இந்த முட்டைக்கோஸ் சுவையற்ற காய்கறி என்று பலரும் நினைப்பதுண்டு. ஆனால் முட்டைக்கோஸை வைத்து சுவையான மற்றும் விதவிதமான உணவுகளை தயாரிக்க முடியும். குறிப்பாக எடை குறைப்பதற்காக டயட் இருப்பவர்கள் விதவிதமாக முட்டைக்கோஸை வைத்து ரெசிபி தயார் செய்து சாப்பிடலாம். அதிக அளவிலான நார்ச்சத்துக்களும் மிக மிக குறைவான கலோரிகளும் கொண்ட முட்டைக்கோஸில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. உடலில் உள்ள LDL எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து HDL எனும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது. அடிக்கடி முட்டைக்கோஸை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். நீரில் கரையும் விட்டமின்கள் முட்டைக்கோஸில் உண்டு. அத்துடன் கொலாஜி உற்பத்தியை தூண்டக்கூடியது. இவை நம்முடைய உடலில் எலும்பு, தசைகள் மற்றும் இரத்த குழாய்களை வலிமையாக்கிறது. முட்டைக்கோஸில் உள்ள போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. இதில் கலோரி அளவு மிக குறைவு. அதே சமயம் கரையும் மற்றும் கரையா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இது உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி உங்களுடைய கெட்ட கொழுப்புகளை குறைக்க செய்யும். மிக குறைவான அளவு சாப்பிட்டதுமே வயிறு நிரம்பிய உணர்வை கொடுப்பதோடு நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த இந்த முட்டைக்கோஸ் உதவுகிறது. முட்டைக்கோஸை பச்சையாக சாலட், பொரியல், கூட்டு, சாம்பார் என வழக்கமான முறையில் சாப்பிடலாம். எடை வேகமாக குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்டீம் செய்து அல்லது சூப் வடிவில் எடுத்துக்கொள்வது உங்களுடைய கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு மிகவும் நல்லது. இதை தொடர்ந்து 1 வாரம் தினமும் பின்பற்றினாலே உங்களால் 1 வாரத்தில் கிட்டத்தட்ட 4 கிலோ எடை வரையிலும் குறைக்க முடியும்.
நம்பர் 5 பச்சை பயிறு உடல் எடை குறைப்பதற்கு சிறந்தது. ஏனெனில் அதில் குறைந்த கொழுப்பு, கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் மெதுவாக செரிமானமாவதால் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்ளும். பசியை கட்டுப்படுத்துகிறது. எடை குறைக்க முளை கட்டிய பச்சை பயிறு சாலட், பச்சை பயிறு இட்லி அல்லது பச்சை பயிறு குழம்பு போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். பச்சை பயிறு புரதச்சத்து நிறைந்த குறைந்த கொழுப்பு மற்றும் கலோரி கொண்ட உணவு. இது எடை இழப்புக்கு மிகவும் அவசியமானது. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கி நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கிறது. பச்சை பயிரில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் மெதுவாக ஜீரணமாகிறது. இது இரத்தத்தின் சர்க்கரையின் திடீர் உயர்வை தடுத்து ஆரோக்கியமான எடை பராமரிப்புக்கு உதவுகிறது. பச்சை பயிரில் உள்ள புரதச்சத்து தசைகளை வளர்த்து உடலுக்கு வலிமை அளிக்கிறது. பச்சை பயிருடன் காய்கறிகள் மற்றும் பிற புரதச்சத்து நிறைந்த பருப்பு வகைகளை சேர்த்து உணவில் எடுத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்க பார்த்த உடல் எடையை குறைக்க உதவும் 5 சிம்பிளான நம்ம வீட்டிலேயே ஈஸியா கிடைக்கிற உணவுகள். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொல்லப்பட்ட டிப்களை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் இப்படியான ஹெல்த் டிப் அண்ட் டயட் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல்லான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் தகவலோட சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே ஹெல்த், ஸ்டே ஹாப்பி.